எவ்ரிபடி, எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சுட 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 செய்திகள்ல வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி சம்பவத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருநெல்வேலி சம்பவம் வந்து மிகப்பெரிய விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலங்குளத்துல ஒரு 5-6 பேர் அருவாவோட போய் வெட்டிட்டாங்க சாமி. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப என்ன புதிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டியே அப்படின்னா, ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு பொதுமக்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ண தொடங்கும் போது காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு புத்திசாலித்தனமா ஒரு பெரிய ட்ரோனை வந்து ஏவி இந்த திருட்டு பசங்க எல்லாம் எங்க இருக்காங்க, கொலகார பயலுல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுன்னா ட்ரோனை வந்து பறக்க விட்டுச்சு. அந்த ட்ரோனு பறந்தது அங்காளி பங்காளி பூதம் வெட்டிட்டு எங்கெல்லாம் வந்து பதுங்கி கிடக்காங்களோ அவ்வளவு வரையும் கச்சக்கு புச்சக்குன்னு போட்டோ எடுத்துட்டு ட்ரோனை பார்த்தா நம்ம ஆளு இப்பவும் பயந்து ஓட தான் செய்வாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து முள்ளு காட்டுக்குள்ள கிடந்துட்டு வேகமா வந்து ஓடுறாங்க. ஓடுன உடனே மடக்கி பிடிச்சு வந்து போலீஸும் வந்து தட்டி தூக்கி உள்ள கொண்டு போயிட்டாங்க. உள்ள கொண்டு போய் முதற்கட்ட விசாரணையில தான் தெரியுது, அட பாவிலா, அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லட்சியத்துக்காக கொலை பண்ணுவாங்க, இல்லைன்னா பகைக்காக கொலை பண்ணுவாங்க. இங்க ஒரு கட் அவுட் வச்சதுனால கொலை பண்ணியிருக்காங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் விரட்டி விரட்டி விட்டிருக்காங்க, அதுவும் 2 நாள். வர வர வந்து மனுஷன் வந்து கேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆயிட்டு போவான்னு பார்த்தா ரொம்ப கீழ்த்தரமா போயிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லா மக்களும் வந்து சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இதை உறுதி செய்யும் விதமா வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி பிரச்சனையில வந்த ப்ராப்ளம் இது. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து இவங்க வந்து கட் அவுட் வச்சிருக்காங்க. இவங்க வந்து கீழ் ஜாதி, நாங்க வந்து மேல் ஜாதி அப்படின்னு திங்க் பண்ற ஒரு சில நபர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏடா நீங்களாம் வந்து இப்படி கட் அவுட் வைப்பீங்களாடா, இல்லை உங்க ஜாதிக்கெல்லாம் வந்து கட் அவுட் தேவைப்படுதாடா அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒரு வாக்குவாதம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி ரைட்டு இந்த பிரச்சனை இதோட விட்டுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஊருக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேல் ஜாதிக்காரங்க வந்து கீழ் ஜாதிக்காரங்களை வெட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அருவா எடுத்துட்டு வந்துட்டு வெட்டியிருக்காங்க. ஆனா இது எல்லாரும் இல்லை, ஜாதி பிரச்சனையும் இல்லை, இது தனிநபர் ஒரு சில பேருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதை வந்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் இப்போ வந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி காரியங்களை வந்து செய்யறதுக்கு முன்னாடி நாம மனிதர்கள், நமக்கும் சொல்லிட்டு ஒரு மனசாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமிதத்தோட நடக்கிறதுக்கான வழியை தான் நம்ம தேடணும். ஏன்னா நம்ம வந்து மானுட பிறவி. இங்க உள்ளவங்க கட் அவுட் வச்சதுக்கெல்லாம் வந்து ஊரை வெட்டியிருக்காங்கய்யா. அதுல வந்து பெண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து வாதிட்டுச்சு. அந்த வாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஏற்கனவே இந்த ஊர் வந்து கிராமம். இந்த கிராமத்துல வந்து இந்த நைட்டுல ரோட்ல போறவங்களே விரட்டி விரட்டி வெட்டுறாங்க அப்படின்னா, தனித்தனியான வீடுலாம் இருக்கு. அங்கெல்லாம் பூந்தாங்கன்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு வந்து எங்க ஓட தெரியும், எங்க போக முடியும்? இப்படி நான் வந்து அன்னைக்கு அவங்க என்ன வெட்ட வந்தாங்க, ஊருக்கு வெளியில வச்சு நான் வேகமா பைக் எடுத்துட்டு வந்ததுனால, அதுவும் சரிஞ்சு நின்னதுனால வந்து எஸ்கேப் ஆயிட்டேன். 3 பேர் வந்து கவர்ல பண்ணி வச்சிருந்ததுனால முகத்தை யாருன்னே தெரியாம போச்சு. அதாவது எங்களுக்கு முதல்ல பாதுகாப்பை உறுதி பண்ணுங்கய்யா. நீங்க தனிப்பட அமைச்சு பிடிச்சிங்க, சரி ஓகே, நீங்க ஒரு 4-5 பேரை பிடிச்சிருக்கீங்க, அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காட்டுங்க. நீங்க பிடிச்சது வந்து அவங்கள தானா அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க, காட்டுங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த ஜாதியை சொல்லி ஏசி கட் அவுட் வச்சதுனால வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்து எல்லா இடமும் வந்து வெட்டு விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இருக்கிறது 2026, இனி 27 ஸ்டார்ட் ஆக போகுது. தயவு செய்து இந்த ஜாதி பிரச்சனை இதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வந்து ரெக்வஸ்ட் பண்ணி காட்டுக்கிறோம். ஸோ இந்த திருநெல்வேலி சம்பவம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சம்பவம். இன்னும் வந்து மக்கள் மனசுல வந்து காயங்களுடன் பல பேர் வந்து முறையிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு இதை தலையிட்டு இந்த மாதிரி வந்து அயோக்கியதனம் பண்றவங்கள அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுது. திருநெல்வேலியில் வந்து மெயினான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு சொல்லிடுறேன், இது வந்து மிகப்பெரிய ஜாதி சண்டையோ மிகப்பெரிய வந்து முன்பகையோ எல்லாம் கிடையாது. ஒரு கட் அவுட்ல ஆரம்பிச்ச இது அதை வந்து ஜாதி சண்டையா வந்து அப்படியே வந்து கொண்டு போக பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து மனித ஜாதி அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விடுறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி என் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மக்களே, திருநெல்வேலியில் உள்ளவங்களாம் ரொம்ப சேஃபாக இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கைவிடுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ மீண்டும் மீண்டும் நான் உங்கள் நண்பர்களே, நம்மளோட சேனலில் இணைந்துருங்க. வார்த்தா.